த்ரிஷா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்ன நடந்தாலும், எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்தாலும், முழு உலகமே உனக்கு எதிரா நின்னாலும், நான் உன்ன ஒருபோதும் விட்டு செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. தாவேகா தலைவருமான விஜய் சங்கீதா விவாகரத்து விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாவே பரவிட்டு இருந்தது. அதுவும் விஜயோட மனைவி சங்கீதா திருமணத்தை மீறிய உறவுல விஜய் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்போ பேசும் பொருளா இருக்கு. அது இல்லாம அது வேற யாரும் இல்ல, த்ரிஷா தான் அப்படின்னு சொல்லி பலரும் சொல்லிட்டு வந்தாங்க. த்ரிஷா போட்ட போஸ்ட் இப்போ ஒண்ணு வைரல் ஆயிட்டு வருது. விஜய் அண்ட் சங்கீதா விவாகரத்துக்கு பின்னணியில யார் இருக்காங்க, அந்த நடிகை கொடுத்து பல விஷயங்கள் வெளியாயிருக்கு. அதுவும் சங்கீதா விவாகரத்துக்கு நோக்கி சென்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமே சோஷியல் மீடியால சில விஷயங்கள் வெளியாக இருக்கு. விஜய் அண்ட் சங்கீதா திருமணத்துக்கு அப்புறம் ரொம்பவே இனிமையா தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அந்த டைமிங்ல விஜயோட ஹேர் ஸ்டைல்ல இருந்து விஜய் தேர்ந்தெடுக்கிற படத்தோட கதை வரைக்குமே சங்கீதா ஒரு நிழலாவே இருந்திருக்காங்க. இந்த டைமிங்ல தான் விஜயுமே ரொம்ப அபாரமா வெற்றி அடைஞ்சாரு. இந்த டைமிங்ல தான் அவருக்கு அரசியல்ல வரணும்னு சொல்லி ஆசையுமே வளர்ந்துருக்கு. இந்த டைமிங்ல தான் விஜய்க்கும் அந்த ஒரு நடிகைக்கும் நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயம் சங்கீதாவோட காதுக்கு போயிருக்கு. ஆனா ஆரம்பத்துல சங்கீதா இதை நம்பல. ஆனா ஷூட்டிங்கையும் தாண்டி விஜய் அந்த நடிகையோட அதிகமா நேரம் செலவிட்டிருக்காரு. அந்த விஷயம் தான் சங்கீதாவை நிலைக்குலைய வச்சிருக்கு. ஆரம்பத்தில் மனக்கசப்பாக தொடங்கி அது ஒரு பெரிய போராகவே உருவாயிருக்கு. இந்த டைமிங்கில் தான் அந்த நடிகை இவங்க 2 பேரும் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே சொல்லி சோஷியல் மீடியாவில் போடுறது இந்த டைமிங்கில் சங்கீதாவை ரொம்பவே மன கஷ்டப்படுத்தியிருக்கு. இப்படி போயிட்டு இருக்க சோஷியல் மீடியா டைமிங்கில் தான் விஜய் அண்ட் த்ரிஷாவும் தான் இருக்காங்க லிவிங் டுகெதரில் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு வந்திருந்தாங்க. அந்த டைமிங்கில் தான் த்ரிஷாவுமே சரி விஜய் கூட இருக்க ஃபோட்டோவை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காரணங்களாலே சங்கீதா சொன்ன அந்த நடிகை த்ரிஷா தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைமிங்கில் தான் த்ரிஷாவோட போஸ்ட்டுமே இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. அதாவது அந்த போஸ்ட்டில் த்ரிஷா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்ன நடந்தாலும், எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்தாலும், முழு உலகமே உனக்கு எதிராக நின்னாலும், நான் உன்னை ஒருபோதும் விட்டு செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த போஸ்ட் போட்டு பல நாட்கள் ஆயிருந்தாலும் இப்போ இது சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. இதுக்கு நெட்டிசன்ஸ் என்ன பதில் கொடுத்துட்டு வராங்கன்னா, விஜய் அண்ட் சங்கீதா த்ரிஷா இவங்களுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தான் அவ வெறுப்பேற்றுறதுக்காக தான் த்ரிஷா இப்படி ஒரு போஸ்ட் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. அந்த டைமிங்கில் த்ரிஷா எதுக்கு இந்த போஸ்ட் வெளியிட்டாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. அப்படி இருக்கும்போது தான் இப்போ இந்த போஸ்ட்டு ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. அதுவும் குறிப்பாக ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு திருமணத்து மீது நம்பிக்கை கிடையாது. அந்த திருமணம் செஞ்சு அது டைவர்ஸில் முடியறதுக்குமே எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு காதல் மட்டும் முக்கியம், காதலுடன் வாழ்ந்தாவே போதும் அப்படின்னு தான் த்ரிஷா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் எல்லாமே அவங்க மறைமுகமாக வாழ்கிற வாழ்க்கையை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு வராங்க. பலருமே கருத்தும் தெரிவிச்சுட்டு வராங்க, இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த போஸ்ட் வீடியோஸ் எல்லாமே த்ரிஷாவுக்கு எதிராக மாறிட்டு வருது. விஜய் அண்ட் சங்கீதாவோட விவாகரத்து குறித்து உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.